ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது தேங்காய் லெமன் சாதம். தேங்காயும் லெமனும் சேர்ந்து பண்ணுறது. இங்கே கர்நாடகாவில் கோயிலெல்லாம் பிரசாதம் இது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் ஒயிட் ரைஸ். இது மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளிலாம் கிள்ளி போட்ட ரசம். இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற ரசம் அது. இது வெள்ளரிக்காய், சிறுபருப்பு, கடலப்பருப்பெல்லாம் போட்ட கூட்டு, தேங்காய் அரைச்சி ஊற்றின கூட்டு. இது மாம்பழம் எப்பயும் போல். தயிர் சாதத்தை இன்றைக்கும் கலந்துட்டேன். தாளித்து கொட்டி தாளித்த தயிர் சாதம். இப்போ வீட்டில் பண்ண இன்ஸ்டன்ட் ஊறுகாய், அது மாங்காய் ஊறுகாய். தென் எங்கள் வீட்டோட சமையல். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம். இது கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் போட்டு ஃப்ரை மாதிரி. இது ஊருன்னு சொல்லுவாங்க. பரங்கிக்காய் போட்டு குழம்பு. இது பாலக்கூட்டு. தேங்காய், ஜீரகம்லாம் அரைச்சி விட்டு அந்த கூட்டுக்கும் அந்த கத்திரிக்காய் பொரியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கிள்ளி போட்ட ரசம். ஜஸ்ட்டு எப்பயும் போல் தயிர் சாதத்தை விட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் சூடான சாதம். நெக்ஸ்ட்டு இது தக்காளி பருப்பு ரசம். பூண்டு எதுவும் போடாமல் புளி கரைச்சி விட்டு தக்காளி ரசம். இது ஊறு. நேற்று சொன்னேன் இல்லையா, பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு. 3 days ஆனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது முருங்கைக்கீரை பொரியல். நிறைய தேங்காய், துவரம்பருப்புலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வத்த குழம்பு இதையும் சேர்த்து கூட பெசஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில். இது துருவின மாங்காய் ஊறுகாய். வீட்டில் பண்ணது தான். வீடியோ எடுத்துக்க அப்லோடு பண்ணுறேன். அப்புறம் கெட்டி தயிர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னால் தக்காளி பிரியாணி. இது வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுறது. இது ஜீரக சம்பா ரைஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிரியாணி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். புலாவ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி நிறைய போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிள்ளி போட்ட ரசம். இது டபுள் பீன்ஸ் ஃப்ரை. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி புலாவ், ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் இது. ஆனியன் ரைத்தா. இப்போ ரசம் சாதத்துக்கு இந்த ஒயிட் ரைஸ், கெட்டி தயிர். அப்புறம் இது துருவின மாங்காய் ஊறுகாய். நேற்று தான் பண்ணேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்தில் குறைஞ்சி கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வீடியோ அப்லோட் பண்ணல, செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இது சனிக்கிழமையினால் கோயில் புளியோதரை. ஃபஸ்ட்டு இது வீட்டில் பண்ண வடாம் தான். கொஞ்ச நாள் முன்னாடி நிறையா போட்டிருப்பேன் நான். அரிசி வடம், அப்புறம் அவுள் வடாம், முறுக்கு வடாம், இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அவுள் வடாம். அது வந்து தக்காளி பண்ணது. தக்காளி ஜவ்வரிசி வடாம். இது நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ளீஸ். கெட்டி தயிர். இப்போ வீட்டில் பண்ண துருவின மாங்காய் ஊறுகாய். இப்போது ஒயிட் ரைஸ், சூடான சாதம், கொஞ்சமாக மாம்பழம். எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துலாம். எப்போதும் போல் சூடான சாதம். இப்போ முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார். இது பீர்க்கங்காய் தோல் வச்சு தொகையல். ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது தக்காளி ரசம். இது பீர்க்கங்காய் கூட்டு. இந்த தோல் வச்சு தான் நான் தொகையல் பண்ணியிருக்கேன். கெட்டி தயிர், அப்புறம் ஊறுகாய். அந்த பீர்க்கங்காய் தொகையில் நான் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக எள். இது ரெண்டும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், இந்த கடுகும் எள்ளும். இப்போ நிறையா ஒரு 10 போல் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த தோல் வதக்கி வச்சுக்கோமா, அதையும் போட்டு வதக்கினீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் சூடான சாதம், இது முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல், இது தட்டாம்பயிறு போட்டு குழம்பு, இதோட பாவக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் போட்டிருப்பேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் கத்திரிக்காயும் கொத்தவரங்காய் நல்ல காம்பினேஷன் தட்டாம்பயிரோட. இது குழம்பு மாதிரி பண்ணுறது, இதில் சாம்பார் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். அப்புறம் இது தாளித்த தயிர் சாதம், தக்காளி கிள்ளி போட்ட ரசம், அப்புறம் கொஞ்சமாக மாம்பழம், இது மாங்காய் ஊறுகாய். இதான் எனக்கு எங்கள் வீட்டோட சமையல்.